எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோல ஒன் டே ரொட்டீன் ஃபுல்லா ஷேர் பண்ணிருக்கேன். காலையில எந்திரிச்சதுல இருந்து நைட்டு படுக்கிற வரைக்கும். இந்த ஒன் டே எனக்கு எப்படி போயிருக்குன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க. மறக்காம ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம். இந்த வீடியோ வெள்ளிக்கிழமை எடுத்திருந்தது. அன்னைக்கு காலையில வந்து ஒரு 7 மணிக்கு டே ஸ்டார்ட் ஆனிச்சு. நான் எப்படி காலையில ஃபாலோ பண்றேன்னா, பாப்பாவுக்கு ஸ்கூலுக்கு தேவையானதை எல்லாத்தையுமே ரெடி பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் செய்யறதுக்கே ஆரம்பிப்பேன். அவளுக்கு ஸ்நாக்ஸ் பாக்ஸ்க்கு மாதுளம்பழமும் ஆப்பிளும் பாதி பாதி போட்டு கொடுத்துட்டேன். இன்னைக்கு ஸ்கூல்ல வந்துட்டு சீட்ஸ் எல்லாம் கொண்டு வர சொல்லியிருந்தாங்க. கூடவே 2 பவுலும் அதையும் நாளே வாங்கி வச்சுட்டேன். அதையும் கையோட வந்து ஸ்நாக்ஸ் பாக்ஸோட உள்ள வச்சுட்டேன். பாப்பாவுக்கு மட்டும் காலையில பிரேக்ஃபாஸ்ட் மாவு இருக்கிறனால தோசை ஊத்திட்டு கூடவே தேங்காய் சட்னியும் அரைச்சு வச்சுக்கிட்டேன். ஃபைனலா அவ குளிச்சுட்டு ரெடியாகி வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து சாப்பாடு ஊட்டி விடுவேன். ஒரு பாதி தோசை தான் சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே ட்ரெஸ்ஸை போட்டு விட்டு கிளப்பி விட்டு கொண்டு போய் ஸ்கூல்ல விட்டுட்டு வந்தாச்சு. கரெக்டா 8:15க்கு வீட்டை ஓட்டி கிளம்பிடுவா. விட்டுட்டு வந்ததுக்கு அப்புறமா எங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்க்கு வந்து ரொம்ப நாளா அந்த கோவக்காய் வந்து ஃப்ரிட்ஜிலே இருந்துச்சு. ஒரு வாரத்துக்கு மேல இருக்கும். அதை என்ன பண்றதுன்னு தெரியல. சரி காலையில தோசைக்கு சட்னியை அரைச்சிக்கலாம்னு அதான் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். நார்மலா வெங்காயம் தக்காளி சட்னி அரைக்கிற மாதிரி தான். கூடவே கோவக்காவும் நல்லா வதக்கிட்டு சேர்த்திருந்தேன். இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறம் மிக்சி ஜார்ல சேர்த்துட்டு மறுபடியும் கடாயில எண்ணெய் சேர்த்துட்டு உளுந்து வரமிளகாய் லைட்டா வதங்கினதுக்கு அப்புறமா வெங்காயம் தக்காளி தேவையான உப்பு சேர்த்துட்டு அதை நல்லா வதக்கி வச்சிருந்த கோவக்காயோட சேர்த்துட்டு வந்து நல்லா கொரகொரப்பா அரைச்சு வச்சுக்கிட்டோம்னா கோவக்காய் சட்னி வந்து ரெடி ஆயிரும். பெருசா டேஸ்ட் ஒன்றும் டிஃபரெண்டா தெரியல. நார்மலா வெங்காயம் தக்காளி சட்னி சாப்பிட்ற மாதிரி தான் இருந்துச்சு. இதோடய கொஞ்சமா இஞ்சியும் பூண்டு வந்து சேர்த்துக்கோங்க. ஃபைனலா மொறுன்னு தோசை ஊற்றிட்டு காலையில பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சாச்சு. ஹஸ்பண்டையும் அனுப்பிச்சு விட்டதுக்கு அப்புறம் ஹால் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணணும் ரொம்ப நாளா நினச்சிக்கிட்டே இருந்தேன். ஏன்னா எல்லாமே ஹாலில் அடைஞ்சு போன மாதிரி இருந்துச்சு. இப்போ வந்து மிஷினை தூக்கி உள்ள போட்டுட்டு சோஃபா கொஞ்சம் மாத்தி வைக்கலான்னு சொல்லிட்டு நான் பிளான் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். கண்டிப்பா ஹஸ்பண்ட் வந்து அதை மாத்தி தான் போடுறாங்க. இருந்தாலும் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் பாத்துக்கிறேன். மிஷினை தூக்கி உள்ள வச்சுட்டு சிங்கிள் சோஃபா வந்து அந்த கார்னர்ல போட்டுட்டேன். மிஷின் வைக்கிற இடத்துல 2 சீட்டர் சோஃபா மட்டும் எப்பயும் போல இருந்துச்சு. இப்படி இருக்கனால இடம் கொஞ்சம் ஃப்ரீயா இருக்க மாதிரி இருந்துச்சு. கொஞ்சம் சேஞ்சா இருக்கிற மாதிரி இருந்தது. ஆனா ஹஸ்பண்ட்க்கு வந்து இந்த மாதிரி பிளேஸ் பிடிக்கல. மறுபடியும் பழைய மாதிரியே போட்டு விட்டாங்க. மிஷினை மட்டும் நான் உள்ள வச்சிருக்கேன். சைட்ல வந்து மிஷின்ல துணியும் போட்டிருந்தேன். அதுவுமே நல்லா துவைச்சு கொடுத்துருச்சு. மாடியில போய் காய வச்சுட்டு கையோடய காலையிலே லஞ்ச் வேலையும் முடிச்சிடலாம். அதுக்கப்புறம் பாப்பாவை கூட்டிட்டு வந்தோம்னா வேற எந்த வேலையும் பெருசா இருக்காதுன்னு சொல்லிட்டு லஞ்சையும் முடிச்சுட்டு போய் குளிச்சுட்டு வந்துட்டேன். இன்னைக்கு லஞ்சுக்கு வந்துட்டு புளி சாதமும் பொட்டேட்டோ ஃப்ரையும் தான் ரெடி பண்ணியிருந்தேன். ஆல்ரெடி புளி சாதம் ப்ரீமிக்ஸ் வந்து நான் போட்டிருக்கேன். அதே மாதிரி தான் ரெடி பண்ணியிருந்தேன். அதனால ரெசிபிஸ் எதுவுமே ஷேர் பண்ணல. பொட்டேட்டோ ஃப்ரையும் நார்மலா பண்றதுனால அதையுமே ரெடி பண்ணி வச்சுட்டேன். 3 மாசத்துக்கு முன்னாடி மளிகை பொருள் வாங்கினது எல்லாமே ஆல்மோஸ்ட் வந்து காலியா போயிடுச்சு. கொஞ்சம் தான் இருக்குது. சரி அதை லிஸ்ட் எடுத்துட்டு இந்த மாசம் எண்டுக்குள்ள வாங்கிடணும் அப்படின்ட்டு அதை லிஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். ஃபர்ஸ்ட் என்னென்ன இருக்கு எல்லாத்தையுமே ரீஃபில் பண்ணதுக்கு அப்புறம் மிச்சம் இருக்கா இல்லையா அப்படின்றத பார்த்து மட்டும் லிஸ்ட் எடுத்து வச்சுக்கிட்டேன். இதுல இருக்கதே ஒரு 6000க்கு மேல வந்துடும் போல. நாங்க வந்து பிளிப்கார்ட்ல தான் வாங்கிட்டு இருக்கோம். பாதி அதுங்கள இல்லாத பொருள் மட்டும் பக்கத்துல இருக்க டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ல வாங்கிட்டு இருக்கேன். ஆனா இந்த டிமார்ட் இந்த மாதிரி கடைகளுக்கு மட்டும் போகிறதே இல்ல. 2 பொருள் வாங்க போனா அங்க 10 பொருள் வாங்கிட்டு வர மாதிரி இருந்துச்சு. அதனால அதெல்லாம் அவாய்ட் பண்ணியாச்சு. சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு 3 மணிக்கு மேல தூக்கம் வர மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு வாக்கிங் மட்டும் போயிருந்தேன். ஒரு 1/2 போனேன்னா தூக்கம்னா களைஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் கருவேப்பிலை ஜூஸ் நீ குடிக்க அதோடய கொஞ்சமா காலையில பாப்பா கொடுத்த ஆப்பிள் பொம்மகிரானட்டும் மீதம் இருந்துச்சு. அதையுமே சாயந்தரமா சாப்பிட்டு முடிச்சாச்சு. நான் மட்டும் தான் சாப்பிட்டேன். பாப்பாவுக்கு வந்து ஸ்நாக்ஸ் வேணும்னு ஒரே இடம். என்கிட்ட ஆயில் எல்லாமே காலியா போயிடுச்சு. இப்பதான் எழுதியிருக்கேன். அதனால சரி கடையில போய் ஏதாவது வாங்கி கொடுப்பேன்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிருந்தேன். பக்கத்துல இருக்க கடைக்கு தான் போயிருந்தோம். அவளுக்கு தேவையானது எல்லாத்தையுமே வாங்கிட்டு வந்துட்டா. அவளுக்கு பிடிச்ச பட்டர் முறுக்கு, அதுக்கப்புறம் முறுக்கு, வீல் சிப்ஸும் அதுக்கப்புறம் முறுக்கும் வாங்கியிருந்தோம். அதுக்கப்புறம் தான் அந்த அம்மா மூஞ்சில சிரிப்பே வருது. வாங்கி கொடுத்த எனக்கு ஒன்று கூட கொடுக்கவே கொடுக்காது. நான் எடுத்து ஒன்று சாப்பிட்டேன்னு ஒரே அழுக. அப்படியே எனக்கு ஒரு டம்ளர் மட்டும் டீயை போட்டு குடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஹோம்ஒர்க் செய்ய வேண்டிய வேலை இருந்துச்சு. இன்னைக்கே செஞ்சு வச்சுட்டோம்னா அப்புறம் 2 நாள் அவங்கள பிடிக்க முடியாது, லீவ் ஆயிடும்னு. அதனால கையோடையவே ஹோம்ஒர்க்கே செய்ய வச்சுக்கிட்டேன். ஸ்கூலுக்கு போனதுல இருந்து ஓரளவுக்கு பரவாயில்ல. சொல்ற பேச்சுன்னா கேட்குறா. ஹோம்ஒர்க் செய்யணும்னா உடனே வந்து உட்காந்துருபா. இப்ப எல்லா லெட்டர்ஸுமே எல்லா நம்பர்ஸுமே அழகா எழுத தெரியுது. ஹோம்ஒர்க்கை பண்ண வச்சுட்டு அப்படியே நைட் டின்னர் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். கரெக்டா மணி வந்து 7:30க்கு மேல இருக்கும். மில்லட் நூடுல்ஸ் இருந்துச்சு, அதை தான் பண்ண போறேன். வெஜிடபிள்ஸ்னா எதுவுமே இல்லை. 2 முட்டை மட்டும் இருந்துச்சு. அதனால எக் நூடுல்ஸா பண்ணி சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டு முடிச்சுட்டு யூஸ் பண்ண பாத்திரத்தையும் அதுக்கப்புறமா கிச்சனையும் ஃபுல்லா கிளீன் பண்ணிட்டேன். காலையில எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி நைட்டும் ரெடி பண்ணி வச்சுட்டு படுத்துருவேன். அவ்வளவுதான் இந்த வீடியோ. நெக்ஸ்ட் வீக் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல பார்க்கலாம். அது வரைக்கும் பை.